நான் பார்த்த ஒரு அனிமேஷன் மூவி என்னோட ஹோல் பெர்ஸ்பெக்டிவையும் மாத்திருச்சு. அதை பத்தி தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். அந்த மூவியோட மெயின் கேரக்டர் வந்து ஒரு ஸ்கூலோட மியூசிக்கல் டீச்சரா இருப்பாரு. அவரோட லைஃப் டைம் கோல் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய மியூசிக்கல் கான்செர்ட்ல வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருப்பாரு. ஸோ அந்த கோலை சேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவரோட லைஃப் அவர் ஹாப்பியா லீட் பண்ணாம ஹில் பி வெயிட்டிங் ஃபார் தட் பர்டிகுலர் மொமெண்ட் டு கம் டு பி ஹாப்பி அப்படி போயிட்டு இருப்பாரு. ஸோ ஃபைனலி தட் மொமெண்ட் வில் கம். ஆனால் அந்த மொமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு நினைச்ச அவரு அப்படியே ஆப்போசிட்டா ஃபீல் பண்ணுவாரு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இதுக்கு தான் நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என் லைஃப்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அப்பதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரியலைசேஷனே நடக்கும். இந்த மொமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணதுல என் லைஃப்ல இருக்கிற எவ்ரி சிங்கிள் மொமெண்ட்டையுமே நான் லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்றது அவருக்கு அப்பதான் புரியும். ஒரு ஐ ஓப்பனிங் மொமெண்ட் மாதிரி அவரோட லைஃப் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது he actually knows that he have lot of things to be happy about. நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், நம்ம தான் அதை லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் லைஃப் ஒரு செகண்ட் சான்ஸா எடுத்துட்டு வாழ்வாரு. ஸோ அப்போ அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, I'm going to live every minute of it அப்படின்னு. அது மாதிரி தான் நம்மளும் வந்து ஒரு எண்ட் பாயிண்ட், ஒரு மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு அப்போதான் நம்ம ஹாப்பியா இருப்போம் அப்படின்னு இல்லாம லெட்ஸ் ஸ்டார்ட் லிவிங் இன் த மொமெண்ட்.